ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவு டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜோஹோல இருந்து டெக்னிக்கல் ரைட்டருக்கான மறுபடி எக்ஸாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ போட்டு அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாம்ல வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கான மெயில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களோட அவைலபிலிட்டியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நிறைய பேர் வந்து எப்படி மேம் அந்த அவைலபிலிட்டி மெயில் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அந்த மெயிலே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த மெயில் பாத்துன நெறைய பேர் இதுக்கான டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ அங்க என்னென்னலாம் கொண்டு போணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான் இது. அம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆ Zoho மறுபடி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். ஸோ நெறைய பேர் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் என்ஜினியராவோ, இல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல்லயே வந்து ஐடி கம்பெனில வொர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ மேபி உங்களுக்கு 2 இயர்ஸோ இல்ல 3 இயர்ஸோ வொர்க் பண்ணிட்டு மேரேஜ் ஆயிருக்கலாம். வுமன்ஸ்க்கான ஓப்பனிங் தான் இது. ஸோ மேரேஜ் ஆயிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ரீசன்னால நீங்க கரியர நீங்க கன்டின்யூ பண்ண முடியாம போயிருக்கலாம். ஸோ அவங்களுக்காக Zohoல கண்டக்ட் பண்ற எக்ஸாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடி. ஓகே. அந்த எக்ஸாம் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணி அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுல நெறைய பேரும் செலக்ட் ஆயிருப்பீங்க. அடுத்து டெக்னிக்கல் ரைட்டருக்கான எக்ஸாம் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோ அதுவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நெறைய பேர் வந்து அப்ளை பண்ணி நெறைய பேருக்கு மெயில் வந்திருந்துச்சு. ஸோ அந்த மெயில்ல என்னலாம் குடுத்துருக்காங்க அப்படின்ற வீடியோ தான் இது. ஓகே. இப்ப வாங்க அந்த மெயில் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்க வீட்டிலயோ இருக்கட்டும், யாராவது வந்து டிகிரி முடிச்சுட்டு ஐடில வேலைக்கு போணும். ஸோ என்னென்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இல்லாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா, அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில லொக்கேட்டடா இருக்கு. இங்க பைத்தான், ஜாவா, பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட், ஸோ டேட்டா சயன்ஸ், மெஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டாபேஸ் தனியா படிக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல 12th முடிச்சவங்களோ, இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இப்ப ரீசென்ட்டா இன்டர்ன்ஷிப் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் வந்து சர்டிஃபிகேஷன் குடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து கம்பெனி சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாலும், அருவி இன்ஃபோடெக்ன்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியாவும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு இப்ப ஃபைனல் இயர் பண்ணியிருக்கவங்க, உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் வேணும் அப்படின்னாலும், என்னோட நம்பர இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க இன்ஸ்டிடியூட்டோட வெப்சைட் லிங்க்கும் குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க டீட்டெயில் பார்த்துக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த மெயில் ரிசீவ் ஆனது அப்படியே அந்த காப்பி வந்து இருக்கு. ஸோ இத பார்த்து தான் நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே. டியர், ஸோ அவங்களோட நேமு அத நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரீம் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க? டெக்னிக்கல் ரைட்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆ டெஸ்ட் வென்யூ எங்கன்னா, ஜோஹோ கார்ப்பரேஷன் சென்னையில தான் நடக்குது. ஓகே. இது என்னைக்கு எக்ஸாம்? டெஸ்ட் டேட் அண்ட் டைம் குடுத்துருக்காங்க. ஃப்ரைடே 29th நவம்பர் 10 ஏஎம் வந்து எக்ஸாம் நடக்குது. ஓகே. ஸோ 10 மணிக்கு நீங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிடணும். ஆனா, ரிப்போர்ட்டிங் டைம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 9 ஏஎம்மே வந்து நீங்க அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங். இது கண்டக்ட் பண்றதே பார்த்தீங்க அப்படின்னா, ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் தான். நீங்க நம்ம அங்க லோகோவே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஹோப் யூ ஆர் கீப்பிங் வெல். We are happy to know that you are interested in applying January 2025 கோகோட் ஜோஹோ ஸ்கூல்ஸ் மறுபடி ப்ரோக்ராம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அபவுட் மறுபடி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மறுபடி ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, 3 மந்த் கரியர் ரீலான்ச் பூட் கேம்ப் ஃபார் உமன் இன் டெக்னாலஜி ரிசைடிங் இன் இந்தியாக்குள்ள இருக்கிறவங்க. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி இதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். It is a focused experiential training program to help women, software engineers, quality analysts, technical writers restart their careers. ஓகேவா? நீங்க இந்த டெக்னிக்கல் ட்ரெயினிங் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி கரியர் கேப் இருந்து உங்களோட கரியரை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல என்னென்ன ஸ்ட்ரீம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், குவாலிட்டி அனாலிஸ்ட், டெக்னிக்கல் ரைட்டர். சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அபவுட் த ட்ரெயினிங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரெயினிங் ட்ரெயினிங் பிகின்ஸ் 7th ஜான்வரி 2025. இந்த எக்ஸாம் எழுதி நீங்க செலக்ட் ஆகிறவங்களுக்கு ட்ரெயினிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா 7th ஜான்வரி 2025. ஓகேவா?
The training will take place only in the Zoho Corporation, Chennai. அந்த லொகேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Trainees will be provided a monthly stipend பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. Throughout the course, the food and local transport facilities உங்களுக்கு இருக்கும். இந்த 3 month course durationல உங்களுக்கு ஃபுட்டும் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் நீங்க சென்னைக்குள்ள நீங்க வந்து பக்கத்துல இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலான்றதும் போட்டிருக்காங்க. அவர் கோர்ஸ் ஹாஸ் மந்த்லி எவாலுவேஷன் ஒன்லி தோஸ் ட்ரைனீஸ் ஹூ பெர்ஃபார்ம் கன்சிஸ்டன்ட்லி வில் பி ஏபிள் டு கண்டினியூ த கோர்ஸ். இந்த மந்த்லி உங்களை எவாலுவேட் பண்ணுவாங்க எக்ஸாம் வச்சு. அதுல நீங்க கரெக்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் த்ரூ அவுட் த 3 months கோர்ஸ் டூரேஷன்லயும் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க கொண்டுட்டு போவாங்க. ஸோ டேக்கிங் எ லீவ் ஆஃப் ஆப்சன்ஸ் டியூரிங் த ட்ரைனிங் பீரியட் வில் நாட் பி என்டர்டைன்டு. நீங்க அந்த கோர்ஸ் ட்ரைனிங் அப்ப என்னன்னா லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்றத போட்டிருக்காங்க. ஓகேவா? Upon successful completion of the course, the trainees will have face-to-face interview with the team Zoho Corporation கூட உங்களுக்கு interview face-to-face interview இருக்கும். Only those who clear these interviews would be considered for employment at Zoho Corporation. அந்த face-to-face interviewல யாரு clear பண்றாங்களோ அவங்க தான் வந்து Zoho Corporationல work பண்ணுவீங்க அப்படின்றதை கொடுத்துருக்காங்க. Those who do not get selected in the test interviews can reappear மறுபடி entrance test after a cooling off period of 3 months. இந்த ட்ரைனிங்ல இப்ப நீங்க எக்ஸாம் எழுத போறவங்க மேபி நீங்க எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகல, இல்ல நீங்க அந்த கோர்ஸ் 3 months கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் ஆகல அப்படின்னா நீங்க கூலா திரும்ப 3 months கழிச்சு நீங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன் வீடியோல. ஏன்னா திரும்ப இதையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா டைம் பத்தாது. ஸோ இது வந்து உமன் ரிசைடிங் இன் இந்தியா, யாருக்கெல்லாம் கரியர் பிரேக் இருக்கோ அவங்க. அப்புறம் வந்து அப்ளிகன்ஸ் ஷுட் ஹாவ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். அது என்னென்னலான்றதும் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் கண்டென்ட் ரைட்டிங், டெக்னிக்கல் சப்போர்ட், டெக்னிக்கல் ரைட்டிங்கு சிமிலர் பொசிஷனாக இருக்கும். இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெயினர்ஸ் ரைட்டர்ஸ் வித் சவுண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் கேன் ஆல்சோ அப்ளை. இந்த ரோலுக்கு நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா ட்ரைனர்ஸ் இருப்பீங்க, ரைட்டர்ஸ் இருப்பீங்க, நல்ல சவுண்ட் நாலேஜ், நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நீங்க மேபி 1 year ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நல்ல டெக்னிக்கல் ஸ்கில்லா இருக்கும் அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நீங்களும் இங்க போய் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். who are not eligible to take the enter test men, recent graduate, freshers வந்து நீங்க எடுத்துக்க முடியாது. ஓகேவா? ஜென்ஸ் இப்போ ஃப்ரெஷரா நீங்க படிச்சிருக்கவங்க நாட் எலிஜிபிள்ன்றது கொடுத்துருக்காங்க. உமன் ரிசைடிங் அவுட் சைட் த இந்தியா நாட் எலிஜிபிள்ன்றதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் உமன் வந்து கரண்ட்லி எம்ப்ளாயியா இருக்கீங்க, பார்ட் டைம், ஃபுல் டைம், கான்ட்ராக்ட், ஃப்ரீலான்சிங் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. உமன் பர்சுவிங் காலேஜ் அண்டர்கோயிங் எனி கோர்ஸ் இன்க்ளூடிங் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள். ஓகேவா? காலேஜ்ல ஏதாவது கோர்ஸ் ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் நாட் எலிஜிபிள். ஓகே, அபவுட் த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்போ நடக்குதுன்னா 29th November, அதாவது ஃப்ரைடே. நான் இப்போ வந்து வெனஸ்டே போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரைடே வந்து இந்த ஜோஹோ கார்பரேஷன் சென்னை கேம்பஸ்ல நடக்கும். ஓகே, த டெஸ்ட் ஃபார் டெக்னிக்கல் ரைட்டிங் ஸ்ட்ரீம் வில் பிகின் 10 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். நான் திரும்ப சொல்கிறேன், 9 o'clock நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி அவைலபிலிட்டி டைம் பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைமும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இப்பவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்லி த அப்ளிகண்ட் வில் பி அலோட் இன் டு த டெஸ்ட் வென்யூ. யார் எக்ஸாம் எழுத போறீங்களோ அவங்க மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, சின்ஸ் இட் இஸ் அ ஒர்க்கிங் டே, அது வந்து ஃப்ரைடே நீங்க எழுத போற டே, அதனால ஒர்க்கிங் டே. ப்ளீஸ் அவாய்ட் பிரிங்கிங் யுவர் ஃபேமிலி அலாங் அண்ட் ரீஃப்ரைன் ஃப்ரம் வாக்கிங் அரவுண்ட் த கேம்பஸ். ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிட்டு வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க கேம்பஸ்குள்ள சுத்திட்டு இருக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், எம்ப்ளாயிஸும் சுத்திட்டு இருக்கு. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க கூட வரதை கொஞ்சம் வெளியில ஸ்டே பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே,
நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க வந்து சாப்பிட்டே போயிருங்க. ஹேவ் அ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா சாப்பிடணுன்றதுட்டு ஹேவ் அ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் யூ கம் டு த ஆஃபீஸ்ன்றதையும் குடுத்துட்டாங்க. ஓகே. கேரி அ பிசிக்கல் காப்பி ஆஃப் யுவர் ரெஸ்யூம். ரெஸ்யூம் காப்பி எடுத்துட்டு போங்க. பிரிங் தி சாஃப்ட் காப்பி ஆஃப் திஸ் மெயில் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு இந்த மெயில நீங்க கண்டிப்பா கொண்டு போணும். த டியூரேஷன் அண்ட் டீடைல்ஸ் ஆஃப் த டெஸ்ட் ஆர் கிவன் இன் த டேபிள் பிலோ. இதுல நம்ம குடுத்துருக்காங்க. மேக் நோட் ஆஃப் யுவர் ஜீட்டா ஐடி ஃபர்ஸ்ட் நான் காமிச்சேன்ல, அந்த ஐடிய நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா மைண்ட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்ல எழுதி கூட ஒரு வச்சுக்கோங்க. பிரிங் an ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் which you will take the test. ஓகேவா? அதுல வந்து ensure you have a QR கோட் ஸ்கேனர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கண்டிப்பா நீங்க மொபைல் போன் அங்க எடுத்துட்டு போகணுன்றதே கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டா இருக்கா, பேட்டரி பேக்கப்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் கனெக்டா இல்ல அப்படின்னா கஷ்டம். ஏன்னா அங்க போயிட்டு குடுக்குறாங்களா என்ன குடுப்பாங்க சில டைம். ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்குமான்றது டவுட். ஓகேவா? எக்ஸாம் பேட்ஸ் பிளாங்க் பேப்பர்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஃபார் ரஃப் ஒர்க். ப்ளீஸ் பிரிங் யுவர் ஓன் பென். எக்ஸாம் பேப்பர், ரஃப் பேப்பர்லாம் உங்களுக்கு குடுப்பாங்க. ஆனா வந்து நீங்க பென் எடுத்துட்டு வாங்க. பட் ஷுட் அதர் நெசசரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் என்ன வேணுமோ அத நீங்க எடுத்துக்கோங்கன்றது குடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஆல் ஃபர்தர் டெஸ்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி கிவன் த எக்ஸாம் வெனியூல உங்களுக்கு குடுப்பாங்க. ஆல்வேஸ் செக் யுவர் ஸ்பாம் ஃபோல்டர் இன் கேஸ் ஆஃப் இமெயில்ஸ் கெட் மூவ்ட் தேர் பை மிஸ்டேக். உங்களோட சில பேருக்கு வந்து எக்ஸாம் மெயில் வராம இருந்திருக்கலாம். நீங்க உங்களோட ஸ்பாம் மெயில் ஃபோல்டரை செக் பண்ணிக்கோங்க. மேபி அங்க உங்களுக்கு மெயில் வந்திருக்கலான்றதையும் குடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்ட் ஃபார் த ஃபர்தர் ரவுண்ட்ஸ் இன்டர்வியூஸ் அட் த சென்னை கேம்பஸ் லேட்டர். இதுல நீங்க செலக்ட் ஆறவங்க அடுத்த ரவுண்டுக்கான இன்டிமேஷன் உங்களுக்கு வரும். அதே சென்னை கேம்பஸ்ல தான் உங்களுக்கு நடக்கும். லேட்டரா இன்ஃபார்ம் பண்ணன்றத போட்டிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் ஸ்ட்ரீமு எக்ஸாம் டேட் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ன்னு குடுத்துட்டாங்க. டெக்னிக்கல் ரைட்டிங் ஃப்ரைடே 29th நவம்பர் 2024 10 AM இருந்து 1 PM வரைக்கும் நடக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். மொபைல் பேஸ்ட் டெஸ்ட்டா தான் இருக்கும். எம்சிக்யூ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் இருக்குன்றத குடுத்துட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் கிராமர், மேத்தமெட்டிக் என்னெல்லாம் எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் கிராமர் இருக்கும். மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு, டெக்னிக்கல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். பென் அண்ட் பேப்பர் டெஸ்ட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் எம்சிக்யூல கிராமரு, மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு, டெக்னிக்கல் அவேர்னஸ் இருக்கும். பென் அண்ட் பேப்பர்ல நீங்க என்ன எழுதணும்னா, கிரியேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் எஸ்ஸே ரைட்டிங் வந்து எழுதணும். எக்ஸாமினேஷன் வென்யூ வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இத நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேப்லயும் நீங்க வந்து இந்த லொகேஷன் நீங்க பார்த்துட்டு நீங்க போலாம் அப்படின்றதையும் குடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் மறுபடி பேஜையும் குடுத்துருக்காங்க. உங்களோட அவைலபிலிட்டிய நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் கன்ஃபர்ம் யுவர் அவைலபிலிட்டி ஃபார் த டெஸ்ட் பை ரெஸ்பாண்டிங் டு திஸ் இமெயில் பிஃபோர் 27th நவம்பர் 2024. நான் இப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நெறைய பேருக்கு சர்க்குலேட் பண்ணிட்டு, இத நீங்க உங்களோட அவைலபிலிட்டிய கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு மெயில் அனுப்பிடுங்க. நான் வந்து 29th நவம்பர் அவைலபிளா இருப்பேன். நாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்றத நீங்க இங்கிலீஷ்ல அத கன்ஃபர்மேஷன் மெயில் குடுத்துருக்கோங்க. ஓகேவா? குடுக்கலனாலும் பரவால்ல. அவங்க இந்த இமெயிலே எடுத்துட்டு போலான்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. இல்லனாலும் பரவால்ல. உங்களுக்கு 3 மந்த்ஸ் டைம் இருக்கு. இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். இந்த மாரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம போணும். எனக்கு வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் டெக்னிக்கல்லாம் ஸ்ட்ராங்கா இல்ல, மறந்துருச்சு அப்படின்றீங்க அப்படின்னா, நெறைய பேர் நம்மகிட்ட படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா கூட பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ உங்களுக்கு நம்மளோட இன்ஸ்டிடியூட் வாங்க. டைரக்ட்டா வந்து நீங்க என்கொயரி பண்ணணும்னாலும் பண்ணலாம். இல்ல வெப்சைட் நீங்க கால் பண்ணி கூட டீட்டெயில் கேட்டுட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். இப்போ டிசம்பர் பேட்சுக்கான டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ்க்கு ஜாபுக்கு நெறைய ரெக்யர்மென்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப ரீசன்ட் பேட்ச் முடிச்சவங்க, உங்களுக்கு நீங்க டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ கண்டிப்பா எடுத்து படிக்கலாம். இல்ல ஃபுல் ஸ்டாக் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறனாலும் நீங்களும் படிக்கலாம். ஓகேவா? ரீசென்ட் டேஸ்ல இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கு இல்ல ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ல இன்டர்ன்ஷிப் இப்ப கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னாலும் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸே நீங்க இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்ல டைரக்ட்டா வந்து கூட நம்மளோட இன்ஸ்டிடியூட்ட விசிட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நல்லா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நெறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். பை. டேக் கேர். வில் சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.